ஏன் சந்தேகமா இருக்கு, பெர்ஸ்பெக்டிவ் மேல எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு ஃபேஸ்ல இருந்தான், உங்களுக்கு தெரியும். என்னை சுத்தி இருக்க பீப்புள் வந்துட்டு என் சரௌண்டிங் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இந்த சேலஞ்சு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நடக்குது. செம்ம காம்போஜி இல்ல, சும்மா திட்டல யாரும் வெளில. இல்ல புரியல. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் சேலஞ்சே பண்றீங்க. ஆமா, என் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தான். நான் சொல்றது ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மற்றவங்க லைஃப் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படி பார்க்கறது எப்படி கரெக்ட். நான் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஓவர் ரேட்டடா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். சரி சொல்லலாம். ஓவர் ரேட்டட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. புரியல. ஓவர் ரேட்டட்னா ஓவர் ரேட்டட்னா இப்போ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஐபோன் இருக்கு வச்சுக்கோங்க. ஐபோனோட குவாலிட்டி இருக்குது. ஐபோன்னா உங்களுக்கு என்ன, அதோட கேமரா சூப்பர் பக்கா கேமரா. ஐபோன் அடிச்சுக்கிறது ஒன் பிளஸ் ஓரளவுக்கு கிடைக்கும், ஒரு சில கேமரா ஓரளவுக்கு கிடைக்கும், அப்புறம் அதுவும் இறங்கிடும். ஐபோன் பக்கா. பட் ஆனா அந்த ஒரு குவாலிட்டி கேமரா போட்டோ அவ்வளோ எடுக்க தெரியாதவங்க கூட ஐபோன் 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 சொல்லிட்டு சரி ஓகே. ஐபோன் ஓவர் ரேட்டடா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஐபோனும் ஓவர் ரேட்டட் தான். அது மாதிரிதான் எனக்கு அதுக்கான ஒரு இது கொடுத்தா அதோட வேல்யூ கண்டிப்பா இருக்கும். அதை விட ஓவர் ரேட்டட் தான். எப்படின்னா பீப்புள்ஸ் ஐபோன் வச்சிருந்தா ரிச் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு ஐபோனோட விவோ கேமராவே சூப்பரா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கும். அப்படின்னா நான் விவோ வச்சிருக்கேன், கேமரா சூப்பரா இருக்கு, என்ன இப்போ வச்சிருக்கேன் அப்படின்னு என் பெர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி உன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி எடுத்துக்கலாம் அது சொல்ல. நான் ஜென்ரலா ஓவராலா தான் சொல்றேன். ஓவர் ரேட்டட் தான். ஓவர் ரேட்டட் தான். அதே மாதிரி தான் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். ஒரு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு அதோட கரெக்டான அர்த்தத்தை புரிஞ்சவங்க, கரெக்டான இதை புரிஞ்சவங்க அது கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரி பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிஓவி ஒவ்வொருத்தர் இது பண்றாங்க. அது வந்துட்டு டோட்டலா நான் எனக்கு சொல்ல முடியாது. இமேஜின் லைக் ஒருத்தன் வந்து ஜாபே இல்லாம ஜாப் போயிடுச்சாங்க, ஒரு லே ஆஃப் ஒரு இதுவோ போயிடுச்சு, இஎம்ஐ இருக்கு, ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ரெஸ், லைக் அவங்களுக்கு வந்து டோட்டலா அந்த ஒரு மந்த் சேலரி வரனா அவங்களுக்கு எப்படி டீல் ஆகும் ஒன்று எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒரு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிக்கோ, பாசிட்டிவா யோசி, வந்துட்டு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். டேய் நாளைக்கு நீ இஎம்ஐ கட்டணும்டா, புரியுதா? அந்த டைம்ல வந்துட்டு நீ ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். யூனிவர்ஸ் ட்ரைங் டு சே சம்திங் டு மேக் எ ரிடக்ஷன் ஆர் அதெல்லாம் தனுஷ் ஒரு மீன் வருமா அந்த மாதிரி தான் எனக்கு வரும். அதெல்லாம் ஃபேர் பாயிண்ட் தான். பட் ஆனால் ஆனஸ்டா சொல்லணும், அக்ரி பண்றேன். பட் ஆனால் ராங் டைம்ல பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறது அவன் தப்பு தானே. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற கான்செப்ட் புரியாதவனா ராங் டைம்ல அதை சேஸ் பண்ணுவான். பெர்ஸ்பெக்டிவ்னா இல்லை மோட்டிவேஷனா இல்லை மென்டல் மேஸ்டிவேஷனா இல்லை தனியாவே இருக்கு. ஸோ 15 செகண்ட் ஹூக்ல பார்த்ததை பெர்ஸ்பெக்டிவ்னு சேஸ் பண்ற வேர்ல்டா போயிடுச்சு. அப்படின்னா நீ பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டு முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட. அதுதான் நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி அதே தான். எக்ஸாக்டா நான் சொல்றேன். பெர்ஸ்பெக்டிவ்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேசுறானா ஓகே, ஓகேவா? ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டு பேசுறியா ஓகே. அதை பத்தி பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் வச்சுட்டு இது பண்ற அப்படின்னா ரொம்ப ஷார்ட் கட்டா இருக்காது. லைக் எப்படி சொல்றது, இந்த கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ட்ரெண்ட் போயிட்டுல, ஸ்கூல் எல்லாம் படிக்காதீங்க, காலேஜ் எல்லாம் படிக்காதீங்க, நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கோர்ஸ் படிங்க செட்டில் ஆயிடுங்க. கோர்ஸ் கூட படிக்கிறதால காலேஜ் எல்லாம் உங்களுக்கு ஏமாத்த வேலை, ஒரு எலிமினாட்டி வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேட்ரிக்ஸ் அவுட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரேட் ரேஸ் ஓகே, ரேட் ரேஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஓகே. அது சின்ன பசங்க கிட்ட என்னென்ன புரியாம இது பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி ஈஸியா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி பயந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது நான் கரெக்ட் தான். அது பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, அது அவாய்டன்ஸ். படிச்சா நீ முன்னேறுவேன்னு கேட்டா முன்னேறுவேன். டிகிரி இம்பார்ட்டன் தான் கேட்டா இம்பார்ட்டன். கரெக்டா சின்ன பேர் 2 டிகிரி வச்சது இம்பார்ட்டன்டா, இஸ் எக்ஸாக்ட்லி இம்பார்ட்டன் தான். நீ 10வது படிச்சு வேலை கிடைக்காதனா கிடைக்கும், ஆனா நீ அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் 10வது படிக்கணும்ல. படிக்கவே வேணான்றவன் கான்டென்ட் கிரியேஷன் பெஸ்ட். ஆனா கான்டென்ட் பண்றதுக்கு நீ படிச்சாதான் வரணும். அங்க போயிட்டு கான்டென்ட் எல்லாம் படிக்காதீங்க, யூடியூப் பாருங்க ஈஸியா வந்துடும், மேட்ரிக்ஸ் தச்சுருங்க அப்படின்றது பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது.
அது பேர் அவாய்டன்ஸ். நீ படிக்கவே படிக்காத எதுவுமே கிடைக்காதுன்றது பேர் அவாய்டன்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு, அவாய்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அது அவன் எந்த ஆங்கிள் பாக்குறான்றது தானே இருக்கு. படிக்கவே பிடிக்கிறது அப்படின்றது வேற. படிக்க பிடிக்கலன்றது படிக்க எனக்கு புரியல, திருப்பி explain பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ்னா ப்ராப்ளமா இல்ல சொல்யூஷனா? அது முதல்ல சொல்லு. ப்ராப்ளத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ப்ராப்ளம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஓகே, சொல்றது கரெக்ட் தான். பட் நான் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்ல அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தியா, அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தர் முடிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொன்னா பாயிண்ட்லெஸ். பெர்ஸ்பெக்டிவ்னா நான் ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்ல, அது ப்ராப்ளம் தானா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. பிகாஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, நடந்துருச்சா, அடுத்த என்ன ஸ்டேஜ் அவ்வளவுதான். சிம்பிளா ஒண்ணு, நான் சிம்பிளா பெர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி பாக்குறேன்னா, பாஸ்ட நீ வச்சுக்கிட்டே இருந்தா ப்ரெசென்ட் அதை பிளாக்மெயில் பண்ணு, ப்ரெசென்ட் பிளாக்மெயில் பண்ணி உன் ஃபியூச்சரை ரூலிங் பண்ணு, நாசமாக்கலாம். ஏன்னா பாஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் நடந்துருக்கு, ப்ரெசென்ட்ல நீ அதே ஆக்டிவிட்டிஸ் அதே ட்ராமாஸ் எடுத்து இருந்து ஒரு பர்சன் லவ் ஃபீல்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சனை நீ அதே ஆங்கிள் இன்னொரு பர்சன் ஒரு கெட்ட பர்சனே வராங்க, அவங்க நீ இன்னும் அவங்க மாதிரி இருப்பாங்க அவங்க மாதிரி இருப்பாங்க, பாஸ்ட்லயே இருக்கிற பர்சனை ப்ரெசென்ட்லயே அப்படி நினைச்சா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த செயல் தான் பண்றாங்க அதான் பண்றாங்க, ஃபியூச்சர் அவங்களோட நீ இருக்கவே மாட்டான், எதுவுமே நடக்காது. ஸோ அப்படின்னு வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெசென்ட் அப்படின்றத பிரிச்சு பார்க்கல. ப்ராப்ளத்தை ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டேன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் ஆகும் அவன் லைஃப். நாளைக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க. ஸோ உன்னால முடிஞ்சதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் இப்போ வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் கோஸ் ஆன்னு சொல்லுவாங்க தெரியுமா. என்ன நடந்தாலும் நீ இருந்தாலும் செத்தாலும் உலகம் சுற்றி தான் போகுது, நீ இருந்தாலும் செத்தாலும் ஏதாவது ஒன்று லைஃப் ஆல்ரெடி நடந்துட்டே தான் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த பாதிப்பு கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் அவங்களோட லைஃப் நார்மலாக தான் போகும். நீ பைக்ல போயிட்டு இருக்க, இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் வந்து அந்த ஸ்டேஜ் இப்போ அடிபட்டிருக்கு, ஒரு நிக்க வச்சு உன்னை பலார்னு அடிக்கலாம் வச்சுக்கோயேன். அடிக்கிறப்போ நம்ம அடி வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அவனுக்கு இதாகும். ஓகேவா, இப்போ நேற்று பர்த்டே போச்சு எனக்கு, எல்லாம் முடிஞ்சு டிஸ்பிளே அடிச்சிங்களா, அந்த டைம்ல வந்து அந்த கதை திறந்த உடனே எனக்கு இருட்டுல இருந்து யார் யார் அடிச்சிங்க என்ன அடிச்சிங்க என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கான டைமே வந்துட்டு நிறைய பேர் தர மாட்டாங்க. நீ மாறணும் சொல்லி அவனை இன்னும் டம் தான் பண்றாங்க. சுத்தமா இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சிம்பிளான சொல்றேன், ஒரு பைக்ல நீ பைக் வச்சிருக்க, பைக்ல போயிட்டு இருக்க, அதனால டயர் பஞ்சர் ஆகுது. ரியாலிட்டி என்ன நினைப்ப, டயர் பஞ்சர் தான், ரியாலிட்டியா டயர் பஞ்சர் தான், கரெக்டா இல்லையா? இப்போ பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கான்செப்டோ இல்லை ஆப்டிமிசம் ஒரு கான்செப்டோ லைஃப்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க. என் லைஃப் ஏன் இப்படி நடக்குது, சார் நான் உள்ள போயிட்டு இருக்கேன், இம்பார்ட்டன்டா இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் தான் ஏன் இப்படி நடக்குது, இந்த நாளே நாசமா போச்சு, யோசிக்கவே மாட்டியா? லைக் ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இன்னொரு பார்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ். நான் அப்படி பாக்குறேன், நீ யோசிக்கவே மாட்டேன். சரி ஓகே பாசிட்டிவ் தரே இல்லை, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இம்பார்ட்டன்டா வேலைக்கு போறேன், சார் எனக்கு ஒரு அப்படி நடக்குது, இந்த நாளே நாசமா போச்சு, நினைக்கவே மாட்டேன். கரெக்ட். இப்போ இந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, பஞ்சர் ஆயிடுச்சா இல்ல காத்து போயிடுச்சா, அந்த ஒரு ஃபேஸ் இருக்கு பார்த்தியா, அந்த ஃபேஸே நிறைய பேர் சொசைட்டி தரமாட்டேங்குது தான் நான் சொல்றேன். அவனோட பெர்ஸ்பெக்டிவ் திணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். புரியுதாங்க? ஏன்னா அடுத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் அடுத்தவங்க சொல்றதை கேட்கிறேன். உனக்குள்ள டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நீ உனக்குள்ள ரியலைஸ் பண்ணி சரி ஓகே டயர் தான் பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட்டுக்கலாம் ஓகேவா, நம்ம போற இடத்துக்கு கொஞ்சம் ஏவா தான் போறோம், அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அந்த ஆக்ஷன்ஸ் தான் நீ பார்க்கணும், ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸ் என்ன பண்ண போய் அதை தானே நீ பார்க்கணும். அந்த இடத்துல போய் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சரி எனக்கு ஒண்ணு அப்படி நடக்கலாம் பார்க்க இல்ல, நான் அப்படி நான் எடுத்து சொல்ல, நீ சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன்னோடது நீயே மற்றவங்கள்ட்ட கேட்கறேன்னு சொல்றேன், அது நான் ஒத்துக்கிறேன். பட் நான் இந்த நான் ஏன் நமக்கு எப்படி ஆச்சு அப்படின்றத அந்த டைம்ல அப்படி யோசிக்கிற டைம்ல ஒருத்தர் நமக்கு எமோஷனல் சப்போர்ட்டோ ஒரு மென்டல் சப்போர்ட்டோ தேவைப்படும்ல, அந்த டைம்ல வந்துட்டு அவனை பிடிச்சி டம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வேணாங்க. அதுதான் அந்த சமயத்துல உனக்கு தாட்ஸ் சேஞ்ச் ஆகல, பஞ்சர் மாறல, எதுவுமே மாறல, ஆனா உன் சஃபரிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு சொன்னா பெர்ஸ்பெக்டிவ் டசன்ட் ரிமூவ் யுவர் ப்ராப்ளம். ஓகேவா, ரிமூவ்ஸ் அன்னெசரி சஃபரிங் தான். அன்னெசரியான சஃபரிங்கை ரிமூவ் பண்றதா என்ன பொறுத்த வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ். டயர் பஞ்சர் ஆகிறதுக்கே நீ சஃபர் ஆகுதுன்றது அந்த கான்செப்ட் நீ உனக்குள்ள வச்சுட்டா அந்த அன்னெசரியான தாட்ஸ் அன்னெசரியான சஃபரிங்ஸை ரிமூவ் பண்ண என்ன பொறுத்த வரைக்கும். அது வந்து ப்ராப்ளத்தை ரிமூவ் பண்ணது, ப்ராப்ளத்தை நீ தான் ரிமூவ் பண்ணது, பிகாஸ் கிரியேட் பண்ணதே நீ தான். அப்படின்னா நீ தான் அதை ரிமூவ் பண்ணியாகணும், நீ தான் அக்செப்ட் பண்ணியாகணும், நீ தான் ஃபேஸ் பண்ணியாகணும். அது வந்து பெர்ஸ்பெக்டிவ் அந்த அன்னெசரியான
திங்ஸை தான் மீன்ஸ் சஃபரிங் அதை தான் ரிமூவ் பண்ணும்.